ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்னிலிருந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். அதை நீங்கள் எந்த நாளும் தினந்தோறும் நீங்கள் பார்க்குறதுக்கு விருப்பமுள்ளவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதிலிருந்து தான் நான் உங்களோட விருப்பங்களை என்னால் தெரிந்து கொள்ள முடியும். பார்க்குறேன், எனக்கு ரொம்ப நாளாக அதிக ஆசை பூக்கள்கள் மேலே. ஆனால் பூக்கள்கள் வளர்க்கக்கூடிய இடவசதி இல்லை அப்படின்ட்டு வச்சுக்கேன்னு சொன்னால், இந்த இருக்கிற இடத்துல வந்து தாராளமாக மண் வளம் போதாது. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, பூச்சாடிகளில் பூ வளர்க்குறதுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய நாள் இதை வளர்த்து திருப்பி இது பண்ணி அகற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நான் வேறு பூச்சாடிகளை வாங்கி அதில் நாட்டுவேன். ஆனால் இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறவர்களும் எல்லோரும் இதனால் பயன்பெறணும். என்னமா போன்றவர்கள், அதாவது வீட்டில் இருக்கும் பெண்கள் அல்லது கைவர்த்தவங்களை யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் தானே. எந்த நேரமும் டிவி பார்க்க இயலாது, எந்த நேரமும் பயணங்கள் போகிறதோ, இல்லை இந்த நேரம் சமைக்கிறதோ, இல்லை இந்த நேரம் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸான ஒரு டைம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இப்படியான ஒரு வேலைகளை நாங்கள் ஆசைப்பட்டு செய்தோம்னு சொன்னால், அது வந்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தானே எங்களுக்காக. நாங்கள் நட்டினது இது மலர்ந்துருக்கிற நேரம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு தெரிவுகளை நாங்கள் தெரிவு செஞ்சு செய்கிறேன்னு அது எங்களுக்கு சந்தோஷம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் நான் இப்படி ஒரு வேலையை தொடர்ந்து கேட்குறேன். அதில் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக பிடிச்சது மலர்கள். அதுலேயும் மிகவும் அதிகமாக பிடிச்சது இந்த ஏன்தூரியன் பூக்கள் தான். ஏன்னு சொன்னால், அது வந்து டக்குன்னு சீக்கிரமாக வாடாது. எப்படியுமோ 2-3 மாதத்துக்கு இருக்கும் அப்படியே அந்த பூ அப்படியே மலர்ந்து அழகான கலர் வந்து அதுக்கப்புறம் பின்னர் அப்படியே அந்த ஒரு முன்னுக்கு அந்த இதழ்களோடு இருக்கிறதுல ஒரு காய் மாதிரி வந்து அப்படியே அழகாக இருக்கும். அதுவும் இறுதியாக பச்சை நிறத்துக்கு மாறி தான் அது காய்ந்து போகும். அதனால் எனக்கு இந்த பூக்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நான் இதில் இப்போ என்ன திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு, இதை நாங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாம் தானே, வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதை நான் அவங்களுக்கு வீடியோ மூலம் காட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த மலர்ச்சாடிகள் எப்படி பூச்சாடியெல்லாம் பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. சில வேளை ஒவ்வொரு பூக்கள்லேயும் ஒரு பூச்சாடியில் 12 பூ கூட பூத்து இருக்கும். எனக்கு பார்க்காத ஆசையாக இருக்கும், எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் அடுத்தடுத்து நான் வர வீடியோக்களில் உங்களுக்கு நான் செய்கிறது எனக்கு அனுபவம், நான் எதை ஆசைப்பட்றேனோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக செய்து காட்டிட்டு போடுறேன்னா, இது மட்டும் செய்ய மாட்டேன். ஏதோ தையலோ சமையலோ எல்லாவற்றையுமே நான் கலந்து உங்களுக்கு வீடியோக்களில் தாரேன். முதல்ல இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறுங்க.